ஒரு சொல்லதிகாரம் என்று ஒரு கவிதை. அந்த கவிதையிலே 2 கண்ணியை அந்த கவிஞன் எழுதிவிட்டு 3வது கண்ணி முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். அந்த கவிதையை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். கொள்ளையடி, சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள். தழுவு, முத்தமிடு, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். ஆராரோ சனியனே, தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். உருப்போடு, உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். உனக்கு எப்போது கல்யாணம், விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். மறக்காமல் கடிதம் போடுங்கள், ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். பாலாறு, தேனாறு, பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள். நேற்றே வந்திருக்க கூடாதா, கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள். இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத், டிபேட்ஸில் தொடங்குகிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் விஜய். காரணம், இங்கே ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழகத்தில் இருந்தது. அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். அது இருக்கிறதா என்று எனக்கு இன்னும் தகவல் வரவில்லை. அதை இட்டு நிரப்பத்தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்த்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் கபில்சலம் கருப்பையமுப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி இழைத்து போய்விட்டது என்பதை விட அது இருப்பை கூட இன்றைக்கு இழந்து நிற்கிறது. அதை இட்டு நிரப்பத்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு இயங்க முடியாமல் முடங்கி கிடக்கிறது. அதை இட்டு நிரப்புவதற்குத்தான் நாம் தமிழர் இயக்கத்தை நண்பர் சீமான் தொடங்கினார். அவர் இப்பொழுது பிராமண கடப்பாறையை கையில் எடுத்திருக்கிறார். ஆகவே அந்த மாற்று அரசியலை தமிழகத்தில் தொடங்குவதற்கு கட்சி தொடங்கியவர்களெல்லாம் முடங்கி போன நிலையில் அந்த மாற்று அரசியலையும் மாற்றத்திற்கான அரசியலையும் கொண்டு வர வேண்டும் என்கிற தாகத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது.